நாம் இன்றைக்கி பார்க்குறது கோதுமை தோசை. வெறும் கோதுமை மாவை மட்டும் வச்சு நல்லா சூடாக கல்லுலேருந்து அப்படியே தட்டுக்கு போகிறது போல் சாப்பிட்ணும். ஒரு ஊருக்கு போயிட்டு வந்திருக்கோம், ஆனால் கடையில் சாப்பிட நமக்கு விருப்பம் இல்லை பொருளாதாரம் இடம் கொடுக்கல. ஆனாலும் எல்லாருமா சாப்பிட்ணுன்னா கோதுமை மாவு கண்டிப்பாக வச்சுருக்கோம். நல்லா ரோஸ்ட் போல் அருமையாக வரும். என்ன ஒரு தோசைக்கு 3லேருந்து 3.5 நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணணும், அவ்வளவுதான். இதை வச்சிருந்து சாப்பிடக்கூடாது, அரை மணி நேரம் பொறுத்து சாப்பிட்லாம் அப்படிங்கிறது இல்லை. ஏன்னா கோதுமை மாவோட தன்மை கொஞ்சம் சாஃப்டாக கொடுக்குறது. ஆனால் ரொம்ப அருமையான டேஸ்ட்டோட நல்ல ஜீரகம் பெருங்காய பொடியெல்லாம் போட்டு அருமையாக செய்யலாம். ஆல்படி மாவு எடுத்திருக்கேன், கோதுமை மாவு. இது 2 பேர்த்துக்கு சரியாக இருக்கும். நைஸ் உப்பு போட்டுக்கிறோம், தேவையான அளவு ஜீரகம் போட்டுக்கலாம். நம்ம எடுத்த கப்பாலேயே 2.5 கப்பு தண்ணி பிடிக்கும். முதல்ல ஒரு 2 கப் தண்ணி போட்டு விஸ்கால் நீங்கள் கலந்து கொடுக்கும்போது ஒவ்வொரு வீட்லேயும் விஸ்க் இருக்கிறது ரொம்ப ஆபத் பாந்தவன். இன்னும் ஒரு அரை பங்கு ஊற்றினோம்னா 2.5 பங்கு ரொம்ப சரியாக இருக்கும். எவ்வளோ மாவு நீங்கள் கிண்ணத்தில் எடுத்தால் கூட பயப்படாமல் 2.5 பங்கு ஊற்றிக்கிங்க. 10 நிமிடம் ஊறட்டும். தோசைக்கல்லில் ஒரு 5-6 சொட்டு எண்ணெய் போட்டு துணியில், காட்டன் துணியில் தொடச்சிக்கங்க. இதே துணியில் தோசை எடுத்ததுக்கப்புறமும் ஹீட்டில் தொடச்சிட்டிங்கன்னா எண்ணெய் பிசுக்கு எல்லாம் வந்துடும். இதுக்கு முன்னாடி நம்ம தண்ணியை தெளித்து பார்க்கணும். அதாவது நடுவில் மட்டும் சுருங்கக்கூடாது, ஓரத்துலையும் சுருங்கணும். அதுதான் பதம். இல்லைன்னா ஓரத்துலலாம் வெடிப்பு வந்துடும், அது வெந்து வராது. ஒரு 40-45% ஃப்ளேமில் வச்சுருங்க. சுற்றி ஊற்றும்போது வெடிப்பு இல்லாமல் அப்படியே உட்காரணும் மாவு, அதுதான் பதம். அப்போ கல் நல்லா காஞ்சிருக்கு. நிரவி விட வேணாம், அப்படியே அந்த அடைப்புகளுக்கு அங்கங்கே அப்படியே விடுங்க. ஒரு 1.5 நிமிஷம் கழித்து சுற்றி வர எண்ணெய், நடுவில் எண்ணெய் பாருங்கள். இது எல்லாமே அப்படியே உக்காந்துருக்கு பாருங்கள். உங்களுக்கு கல் காயிலன்னா வெடிப்பு வந்து மாவு இருக்கும். இந்த ஒரு இடத்துல மட்டும் அப்படி இருக்குது. அது எடுக்கும்போது நமக்கு பாருங்கள் கொஞ்சம் மக்கர் பண்ணும். தேவையான அளவு எண்ணெய் போட்டுக்குங்க. கொஞ்சம் கல்லை அப்படி நகர்த்தி விட்டுக்கணும். இரும்பு கல்லில் ரொம்ப அருமையாக வரும், நான்ஸ்டிக்கில் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. பாருங்கள், இந்த ஒரு இடம் மட்டும் அந்த இடத்துல ஃப்ளேம் காய்ச்சல் பத்தலை. அப்போ அதனால் திருப்பி விட்டிங்கன்னா எல்லாம் ஒரே சீராக காஞ்சி வரும். எல்லாம் தானாக எடுத்துக்கிட்டு வருது பாருங்கள். திருப்பி போடக்கூடாது, லைட்டாக நடுவில் ஒரு தேய்க்கணும். தோசை கீழே கல்லில் ஒட்டாத அளவுக்கு. ஏன்னா கோதுமை மாவு கல்லில் ஒட்டும், அதனால் லைட்டாக அப்படி பண்ணிவிட்டு மடித்து எடுத்துடலாம். இதிலே நீங்கள் வெங்காயத்தை முதல்ல கல்லில் தூவி சுற்றி வர தோசையும் ஊற்றிக்கலாம். ரொம்ப அருமையாக மொறுமொறுன்னு இருக்கும். சூடாக சாப்பிட்ணும். நாங்கள் இதை இட்லி பொடியோடு சாப்பிட்றோம். நீங்கள் தக்காளி சட்னி நல்லாயிருக்கும். இந்த துணியில் எண்ணெயை தொடச்சி எடுத்துருங்க. அருணா சமையலறை பதிவுகள் எல்லாமே சிறு குழந்தையிலேருந்து பெரியவங்க வரையிலும் வயிற்றுக்கு பிரச்சனை இல்லாதது போல் பார்த்து தான் நான் பொருட்களை செலக்ட் பண்ணி உங்களுக்கு நான் அதை பதார்த்தங்களை கொடுக்குறேன். கண்டிப்பாக முதல்ல நீங்கள் 1000 சப்ஸ்கிரைபர்கள் எனக்கான அஸ்திவாரம், எனக்கான தூண்கள் நீங்கள். அப்புறம் தான் நான் மேலே வளர்ந்து வர முடியும். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.